குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தியை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டின் ஊர்திக்கு இடமில்லை என்று கூறியுள்ள பாதுகாப்பு அமைச்சகம், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஊர்திகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. தமிழக அலங்கார ஊர்தி நிராகரிப்புக்கு ஒன்றிய அரசு தெரிவித்துள்ள கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தை ஏற்று தமிழக ஊர்தி குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தில் இடம்பெற அனுமதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் சார்பாக அலங்கார ஊர்தி பங்கேற்பதையும் ஹஜ் புனித யாத்திரைக்கான விமான நிலைய பட்டியலில் சென்னை சேர்க்கப்படுவதையும் பிரதமரிடம் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். வட மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழர் போல பிரதமர் மோடி நடந்து கொள்வதாக மதுரையில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக அலங்கார வாகன ஊர்திக்கு அனுமதி இல்லை என சொல்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடாது என கூறியுள்ள அவர், எந்த ஒரு பிரதமரும் தமிழர்களின் பெருமையை உலகுக்கு இந்த அளவுக்கு சொன்னதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையில் சென்னை எழிலகத்தில் மாநில திட்டக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் மற்றும் இந்த குழுவின் உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கெடுத்தனர். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கூட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை மற்றும் செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி என முதலமைச்சர் குறிப்பிட்டார். கோவை வெள்ளலூரில் பெரியார் சிலை அவமதிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகி உள்ளிட்ட இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. பொது ஒழுங்குக்கு பிரச்சனையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கோவை மாநகர காவல் ஆணையர் பிரதீப் குமார் உத்தரவின் அடிப்படையில் இந்து முன்னணியைச் சேர்ந்த இருவரும் ஓராண்டு தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டனர். சர்வதேச பொருளாதார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கும் போது டெலிபிராம்ப்டர் பழுதானதால் அவரது உரை தடைபட்டது சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. சில நொடி தடுமாற்றத்துக்கு பிறகு சுதாரித்துக் கொண்ட பிரதமர் மோடி நேரலையில் இருந்த உலக பொருளாதார கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் தனது குரல் உங்களுக்கு கேட்கிறதா என்று கூறி நிலைமையை ஓரளவுக்கு சமாளித்து விட்டார். டெலிபிராம்ப்டர் கருவி சரியானதும் தனது உரையை பிரதமர் தொடர்ந்தார். जिस क्लास ऑफ ठीक से सुना रहा है, और हमारा इंटरप्रेटर की आवाज भी पहुंच रही है सबको. டெலிபிராம்ப்டரால் கூட பிரதமரின் பொய்யை தாங்க முடியவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கிண்டல் செய்துள்ளார். பிராம்ப்டரும் அதனை இயக்குபவரும் இல்லை என்றால் பிரதமர் மோடியால் உரையாற்றவே முடியாது என்றும் ராகுல் காந்தி முன்பு பேட்டி ஒன்றில் தெரிவித்த காணொளியும் இணையதளத்தில் தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது. பஞ்சாப் மாநில முதலமைச்சர் சரண்ஜித் சிங்கின் உறவினர்களின் இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சரண்ஜித் சிங்கின் உறவினரான பூபேந்திர சிங்கின் வீடு தவிர 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. சட்டவிரோத மணல் எடுப்பு தொடர்பாக பண மோசடி விவகாரம் காரணமாக இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. எனினும் பஞ்சாபில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமலாக்கத்துறையின் சோதனை விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. சென்னை, தாம்பரம் உள்ளிட்ட 11 மாநகராட்சி மேயர் பதவிகள் மகளிருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் 100 வார்டுகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 84 வார்டுகள் பொதுப்பிரிவு பெண்களுக்கும் 16 வார்டுகள் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 90 ஆண்டுகளுக்கு முன்பு 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பெரியார் கோரியதை அப்படியே செயலாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 21 மாநகராட்சியில் 11 மாநகராட்சிகளின் மேயர் பதவி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமூக நீதி, பாலின நீதிக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு என அவர் கூறியிருக்கிறார்.
குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தியை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளதற்கு கவிஞர் வைரமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊர்தியை நிராகரிப்பது ஒன்றிய அரசின் அதிகாரமாக இருந்தாலும் வ.உ.சி.யை வியாபாரி எனவும், வேலு நாச்சியாரை ஜான்சி ராணியின் சாயல் எனவும், மரிதுருவரை தீவிரவாதிகள் எனவும் நிபுணர் குழு கூறிய காரணங்கள் சரியில்லை என வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தியை ஒன்றிய அரசு நிராகரித்திருப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டை அவமதிக்கும் செயல் என்று கூறியிருக்கும் அவர் தமிழகத்தின் ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு சார்பிலான ஊர்தி கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு ஒன்றிய அரசை சசிகலா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு ஊர்தியை அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் ஊர்திக்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது என மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். வேற்றுமையின் ஒற்றுமையே இந்தியாவின் கலாச்சாரம் என கூறியுள்ள அவர் ஒன்றிய அரசு வேற்றுமையை காட்டுவதாக விமர்சித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீடு தேடி சென்று பூஸ்டர் தடுப்பூசி போடும் திட்டத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இனி வியாழக்கிழமை தோறும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் 600 இடங்களில் நடத்தப்படும் என தெரிவித்தார். 50,000 முகாம்களின் மூலம் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படுகிறதோ அதுபோல் இனிமேல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்கென்றே சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கர்நாடக முதல்வரின் யோசனையின் பின்னணியில் உள்ள தீய நோக்கங்களை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். 1956ஆம் ஆண்டில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டத்தை ஒன்றிய அரசு வலுவிழக்க செய்துவிடக்கூடாது என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 4G மற்றும் 5Gயை BSNL மூலமாக உடனடியாக அறிமுகம் செய்து பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல்லில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. BSNL அலுவலகம் முன்பு டைஃபியைச் சேர்ந்தவர்கள் செல்போன் மூலம் தங்கள் செல்ஃபி எடுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் 6வது நாளாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்தி மண்டியிட்டு அவர்கள் கண்டன முழக்கமிட்டனர். மற்ற அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்குவதைப் போல ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என்பது அவர்களுடைய புகாராகும். இந்தியாவில் கொரோனா தினசரி தொற்று மெல்ல குறைய தொடங்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் 2.58 லட்சம் பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பு சற்று குறைந்திருக்கிறது. ஒரே நாளில் 2,38,018 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது நேற்றைய அளவை விட 7% குறைவாகும். 12 முதல் 14 வயது சிறார்களுக்கு பிப்ரவரி மாத இறுதியில் கொரோனா தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை ஒன்றிய சுகாதாரத்துறை வட்டாரங்கள் மறுத்துள்ளன. கொரோனா பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகளால் 15 முதல் 18 வயது சிறார்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த தடுப்பூசி பணிகளில் சிறிது சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்தே ஒன்றிய சுகாதார அமைச்சகம் இவ்வாறு கூறியுள்ளதாக தெரிகிறது. குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற இருப்பதை அடுத்து ராஜபாதையில் அதற்கான அணிவகுப்பு ஒத்திகைகள் நடைபெற்றன. இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிடுக்குடன் அணிவகுத்து சென்றனர். வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவையொட்டி தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் முக அடையாளம் காணும் நவீன கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. குடியரசு தின ஊர்வலம் நடைபெறும் ராஜபாதை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 300 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச புலிகள் காப்பகத்தில் முதுமை காரணமாக உயிரிழந்த 16 வயதான காவலர் வாலி புலியின் இறுதிச் சடங்கை அம்மாநில வனத்துறையினர் மேற்கொண்டனர். கழுத்தில் நீண்ட காலமாக ரேடியோ காலர் பொருத்தப்பட்டிருந்ததால் காலர் வாலி என்றும் தனது வாழ்நாளில் 29 குட்டிகளை ஈன்று புலிகள் பாதுகாப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த இந்த புலி சூப்பர் மாம் என்றும் அழைக்கப்படுகிறது.
இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் மாவட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியின் போது மண் சரிந்ததில் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொரு தொழிலாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சிக்கிம் மாநிலத்தில் 14,000 அடி உயரத்தில் இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் வாலிபால் விளையாடினர். உறைய வைக்கும் பணியிலும் உற்சாகத்துடன் அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் நோய் தாக்குதலால் ஆரஞ்சு பழ உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வங்கதேசம் போன்ற வெளி இடங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் உள்ளூர் சந்தைகளை நம்பி மட்டுமே விற்பனை செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. மணிப்பூர் மாநிலம் சுராசன்பூரில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 4.3 இது பதிவானது. நகோபாவின் வடகிழக்கு மற்றும் கிழக்கே 46 கிலோமீட்டர் தொலைவில் இது உணரப்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. விராட் கோலி டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அவருக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமுல் நிறுவனம் பிரத்யேக பாணியில் போஸ்டர் வெளியிட்டு விராட் கோலிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதில் விராட்டின் கார்ட்டூன் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் வேட்பாளராக பகவான் மான் அறிவிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் வேட்பாளராக பகவான் மான் பஞ்சாப் மாநிலத்தின் சங்க்ரு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். அசாமில் பொது இடங்களுக்கு செல்வோர் தேவைப்படும் போது தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கான சான்றிதழை காட்ட வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வால் தெரிவித்திருக்கிறார். கவுஹாத்தியில் பேசிய அவர், அசாமில் தடுப்பூசி போடுவது கட்டாயமில்லை என்றாலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்கள், அலுவலகங்கள் மற்றும் உணவகங்களுக்குள் நுழையக்கூடாது என தெரிவித்தார். வெங்கட் பிரபு இயக்கும் 10வது திரைப்படத்திற்கு மன்மத லீலை என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாக உள்ள இந்த படத்தில் அசோக் செல்வன் கதாநாயகனாக இரட்டை வேடத்தில் நடிக்கிறார். படத்தின் இசையமைப்பாளராக நடிகரும் வெங்கட் பிரபுவின் தம்பியுமான பிரேம்ஜி ஒப்பந்தமாகியுள்ளார். லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினேனி நடிக்கும் புதிய படத்திற்கு தி வாரியர் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அதன் முதல் தோற்றமும் வெளியாகியுள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகும் இந்த படத்தில் ராமுக்கு ஜோடியாக கிருத்தி ஷெட்டியும் முக்கிய வேடத்தில் ஆதியும் நடிக்கின்றனர். படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். வள்ளலாரின் நினைவை போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில், வாடிய பயிரை கண்டால் மனம் வாடும் இரக்கம் கொண்டவர் வள்ளலார் என புகழாரம் சூட்டியுள்ளார். பட்டினி வயிறுகளின் பசியாற்றிட அணையா அடுப்பு மூலம் உணவளிக்கும் கருணையும் கொண்டவர் என குறிப்பிட்டிருக்கிறார். NLC 3வது சுரங்கத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ள நிலங்களுக்கு ஏக்கருக்கு 23 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அடிமாட்டு விலை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். ஏக்கருக்கு 1 கோடி ரூபாயும் நிலம் வழங்கும் குடும்பங்களிலிருந்து குறைந்தது ஒருவருக்கு நிரந்தர வேலையும் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக காங்கிரஸ் கட்சி பாத யாத்திரை நடத்தி வருவதை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் மேகதாது அணை முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக திருவாரூர் கீழ வீதியிலிருந்து ரயில் நிலையம் வரை பேரணியாக 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் வாகனங்கள் மூலம் புறப்பட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையின் 151வது ஆண்டு ஜோதி தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு நடந்த முதல் ஜோதி தரிசனத்தில் நிலைக்கண்ணாடி முன்பு காட்டப்பட்ட 7 திரைகளும் ஒவ்வொன்றாக விளக்கப்பட்டன. அப்போது நிலைக்கண்ணாடிக்கு பின் வள்ளலார் கரத்தால் ஏற்றி வைத்த தீபம் பிரகாசமாக காட்சியளித்தது. வேதரண்யம் வேதரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் நெல்கோட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதமாக நெற்கதிர்கள் வழங்கப்பட்டன. திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள குன்னலூர் கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான 200 ஏக்கர் இடத்தில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு விளைந்த நெல்லை அறுத்து தைப்பூசம் அன்று நெல்கோட்டையாக கட்டி சுவாமிக்கு அளிக்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று வருவது வழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டை, அரகண்டநல்லூர் ஆகிய பகுதியில் உள்ள ஆறுகளில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக ஆற்றுத் திருவிழா நடைபெற்று வந்தது. இந்த ஆண்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக ஆற்றுத் திருவிழாவின் போது மக்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டது. மக்கள் வராததால் ஆற்றுத் திருவிழா கலையிழந்து காணப்பட்டது. திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். தென்பெண்ணை ஆற்றுக்கு அண்ணாமலையார் சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். கொரோனா பரவலால் இந்த ஆண்டு தென்பெண்ணை ஆற்று நீர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி மட்டும் நடைபெற்றது. தைப்பூசத்தையொட்டி மண்டலத்தில் பல்வேறு பகுதியில் நிலா பிள்ளைகளுக்கு சோறூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு அருகே கைகாட்டி வலசில் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நிலா பிள்ளைக்கு சோறு எடுக்கும் விழா நடைபெற்றது. கும்மி, கோலாட்டம் என பாரம்பரிய கலைகளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் பங்கெடுத்தனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொண்டிக்கரடு பகுதியில் நிலாப்பிள்ளைக்கு சோறு எடுக்கும் நிகழ்வு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒவ்வொருவரும் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த உணவை படையலிட்டு வழிபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் பரிமாறி உண்டு மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் முதன் முறையாக குன்னூரில் கோழி மற்றும் மீன் கழிவுகளிலிருந்து உரம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் உத்தரவின் மதிப்பீட்டில் இந்த உரம் முதல் கிரேடு பெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு இயற்கை உரமாகவும் பயன்படுத்த வழங்கப்பட உள்ளது. கோவை PK புதூர் தனியார் கிடங்கில் பதுக்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தொடர்ந்து முயற்சியை எடுத்து வருகின்றனர். 2 கூண்டுக்குள் அமைத்து வனத்துறையினர் கண்காணித்து வரக்கூடிய நிலையில் சிறுத்தையின் படம் கேமராவில் பதிவாகியுள்ளது. தேனி அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பட்டத்து காளையை 5 கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இறுதி அஞ்சலி செலுத்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பூதிப்புரம் கிராமத்தில் உள்ள ஆண்கள் மட்டுமே வழிபடும் காளப்பன் கோவிலுக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டத்து காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. தாராபுரம் அருகே தளவாய்ப்பட்டினம் கிராமத்தில் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வந்த எருதுகட்டு நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுத்ததை கண்டித்து காளைகளுடன் திரண்ட 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாராபுரம் உடுமலை இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊத்தங்கரை அடுத்த பெரிய தள்ளப்படி கிராமத்தில் பொங்கல் திருநாளையொட்டி எருதுகட்டும் விழா நடைபெற்றது. பொம்மைகள் உடைகள் கொண்டு எருதுகளுக்கு உற்சாகமூட்டி மக்கள் கொண்டாடினர். இந்த பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களின் கலாச்சாரத்தை உணர்த்தும் விதமாக எருதுகட்டு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாகை அருகே கனமழையால் சேரும் சகதியுமான சாலையில் கிராம மக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழையூரை அடுத்த மடப்புரம் ஊராட்சியில் வெளியூர்களுக்கு செல்ல பயன்படுத்தி வரும் சாலை மழையினால் பாதிக்கப்பட்டு சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இந்த சாலையை சீரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சு மற்றும் நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் ரயில் நிலையம் முன்பு பனியன் துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு பஞ்சு மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்தி ஜவுளித்துறையை பாதுகாக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் முழுவதும் 3 நாட்களில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 54 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் வெளிமாநிலங்களிலிருந்து மதுபாட்டில் வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளனர். ஆங்காங்கே தனிப்படை அமைத்து சோதனை செய்ததில் சுமார் 1200 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகை மாவட்டம் கோடியக்கரையிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தவிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 170 கிலோ கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த கடத்தல் கும்பலை 9 நபர்களை அவர்கள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணூரில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அரிய வகை பவுலோனியா மலர் சீசன் தொடங்கியுள்ளது. குளிர்காலத்தில் மட்டும் பூத்து குலுங்கும் இவ்வகை மலர்களை உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். காளிங்கராயன் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காளிங்கராயன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மு. சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக விளங்கியவர் காளிங்கராயன் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி இறப்புக்கு காரணமான காவல்துறையினரை கைது செய்யக்கோரி ராஜபாளையத்தில் மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளி இறப்புக்கு காரணமான காவல்துறையினரை கைது செய்யக்கோரியும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். ஒமைக்ரான் மற்றும் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வரும் நிலையில் கல்பாக்கத்தில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மானாமதி என்ற இடத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் கார், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை மடக்கி பிடித்து தலா 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கேரளாவிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்த 630 டன் உரத்தை கிடங்குகளில் வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான உரம் கொச்சியிலிருந்து நாகர்கோவிலுக்கு சரக்கு ரயில் மூலம் கொண்டு வரப்பட்டது. 630 பாம்டாப்ஸ் உரம் நாகர்கோவில் ரயில் நிலையம் வந்து இறங்கியதும் லாரிகளில் ஏற்றப்பட்டு அவை ஒன்றிய அரசு கிடங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை அம்பத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடிக்க மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இரவு நேரத்தில் வீட்டின் அருகே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த சிறுவனை அங்கிருந்த 2 நாய்கள் வேகமாக துரத்தி சென்றபோது சிறுவன் கீழே விழுந்தான். அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்கும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சூளகிரி அருகே உள்ள திருமலக்கவுனக்கோட்டை கிராமத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. சூளகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார கிராமங்களான 200க்கும் மேற்பட்ட
காளைகளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விட்ட போது காளைகள் சீறி பாய்ந்தன. இதனை இளைஞர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நவீன்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மாணவியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். புதுச்சேரிக்கு அருகே பெட்ரோலுக்கு பணம் கேட்டதால் பங்க் ஊழியரின் மோட்டார் சைக்கிளை பறித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்ட பிறகு மர்ம நபர்கள் 4 பேர் பணம் கொடுக்காமல் சென்றிருக்கின்றனர். அவர்களை வழிமறித்து பணம் கேட்டபோது பங்க் ஊழியரின் இருசக்கர வாகனத்தை அவர்கள் பறித்து சென்றுள்ளனர். அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அதிமுக மற்றும் பாஜகவில் நிரந்தரம் என்று கூறுவது எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மோடி நிரந்தர பிரதமர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியது குறித்து கருத்து தெரிவித்த அவர், மோடி எங்கள் டாடி என்று கூறியவர்கள் தற்போது நிரந்தர பிரதமர் என்று கூறுவதாக தெரிவித்தனர். திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் ஆழி தேரோட்டத்துக்கு தேரை கட்டுவதற்காக பந்தக்கால் முகூர்த்தம் செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்நிகழ்ச்சியில் தியாகராஜர் கோவில் நிர்வாக அதிகாரி கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி ஆழி தேரோட்டமானது நடைபெற உள்ளது. புதுச்சேரி அடுத்த செட்டிப்பட்டி முருகன் கோவிலில் நடைபெற்ற மிளகாய் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். பக்தர்கள் தங்கள் உடல் மீது உரலை வைத்து அதில் மிளகாய், மஞ்சள் உள்ளிட்டவற்றை இடித்து அதனை கொண்டு சாமியாருக்கு மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்தனர். சிவகங்கை அருகே கண்டுப்பட்டியில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடுகள் முட்டி 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கண்டிப்பட்டியில் பழமையான புனித அந்தோணியார் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதையொட்டி நடந்த மஞ்சுவிரட்டில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். புதுச்சேரி அடுத்த கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் சாலையில் அடிபட்டு கிடந்த 4 வயது பெண் மயில் மீட்கப்பட்டது. அந்த பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் மயிலை மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். அருப்புக்கோட்டையில் பேருந்து குறித்த நேரத்தில் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்கியதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் அருப்புக்கோட்டை நகர்ப்பகுதியில் அரை மணி நேர போக்குவரத்து பாதிக்கக்கூடிய பணிகள் ஏற்பட்டன. கோவை உக்கடம் பகுதியில் தைப்பூசத்தையொட்டி பழனிக்கு பாத யாத்திரை சென்ற முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில், பிஸ்கட், முகக்கவசம் போன்றவற்றை வழங்கி அனுப்பி வைத்தனர். இது அந்த பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொது உடைமை சிற்பியும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான ஜீவானந்தத்தின் 59வது நினைவு தினத்தையொட்டி நாகர்கோவிலில் அவரது சிலைக்கு தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்தும் மலர் தூவி மரியாதை செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள கீழப்பனையூரில் பொங்கல் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 81 மாடுபிடி வீரர்கள் பங்கெடுத்தனர். போட்டியை சட்டத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி செல்லும் காட்டுப்பன்றிகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பன்றிகளை விரட்ட அதிக சப்தத்துடன் ஸ்பீக்கர் வைத்தும் கையில் கொம்பு பரண் அமைத்தும் விவசாயிகள் விளைநிலங்களை காவல் காத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை வாங்கி வந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். புஞ்சை புள்ளியம்பட்டையில் வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த தங்கவேல் என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் கோவில்களில் வழிபட தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு மலை அடிவாரத்தில் வழிபாடு மேற்கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த பக்தர்கள் கிரிவல பாதையை சுற்றி வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஆண்களுக்கு இணையாக காவடி எடுத்து வந்த பெண்களும் சிறுமிகளும் மேளதாள இசைக்கு பக்தி பரவசத்துடன் நடனமாடினர்.
மலேசியாவில் கோலாலம்பூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கட்டுப்பாடுகளுடன் குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்களுக்கு மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் மட்டுமின்றி மலேசிய மக்களுடன் கோவிலில் சென்று முருகனை வழிபட்டனர். அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி அருகே கூடப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் முருகனுக்கு முகக்கவசம் அணிவித்து ஸ்கூட்டியில் வீதி உலா அழைத்து வந்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குளிர்பானங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் முருகப்பெருமானை குளிர்பானங்களால் அலங்கரித்து பக்தர்களை கவர்ந்ததாக இந்த நிகழ்வு அமைந்தது. சர்வதேச நகரமான ஆரோவிலில் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் குறித்து ஆரோவில் சேர்மன் மற்றும் தமிழக கவர்னர் RN ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கெடுத்தனர். ஆரோவில் வளர்ச்சிப் பணி திட்டங்களுக்காக பசுமை தீர்ப்பாய தடை விதித்துள்ள நிலையில் சேர்மன் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுத்தை இரும்பு கூண்டில் சிக்கி உயிரிழந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பூங்கா ஊழியர்கள் 75 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் 4 வயது ஆண் சிங்கம் திடீரென இறந்தது. இதுவரை 16 விலங்குகளுக்கு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகின்றன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வென்ற புதுக்கோட்டை காளைக்கு சொந்த ஊரான கைக்குறிச்சியில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. விளம்பர பதாகைகள் வைத்து காளையின் வெற்றியை கிராம மக்கள் கொண்டாடி தீர்த்தனர். போட்டியில் புல்லட் காளை நீண்ட நேரம் களத்தில் நின்று காளையர்களை திக்குமுக்காட வைத்து வெற்றி வாகை சூடியது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கல்வித்துறை அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இணையவழி வகுப்பு தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். 61% மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிய மாணவர்களுக்கு பள்ளிகள் திறந்தவுடன் தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்தார். குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தில் தமிழ்நாடு ஊர்தி வாகனம் பங்கேற்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கௌரவம் என முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அணிவகுப்பு ஊர்வலத்தில் தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என அவர் தெரிவித்தார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்ய ஆன்லைன் முறையில் எந்த பாதிப்பும் இல்லை என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பாளையூர் ஊராட்சிக்குட்பட்ட களிங்கிப்பட்டியில் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 169 இடங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.